அரசாங்கங்களுக்கு ஏற்படுது. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையுமே. அப்போ பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை என்ன? நம்மளோட முதல் கடமை நம்மளுடைய மன பதட்டத்தை, மனக்குழப்பத்தை, பயத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாகத்தான் அவங்க வெற்றி பெற நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. நம்மளுடைய இராணுவத்தின் மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயும் முழுமையான நம்பிக்கை வச்சு வதந்திகளை பரப்பாம, நீங்க பர்சனலா ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை யாருக்கும் ஷேர் பண்ணாம இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வேர்ல்டுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாமளும் பயந்து மற்றவங்களையும் பயமுறுத்தாம இருக்கிறது தான் பொதுமக்களாகிய நம்மளுடைய முதற் கடமை. You know, when Steve Jobs introduced the first iPhone, he didn't show you a mobile with a list of features. He painted a new... இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல உலகம் பூராவும் நூற்றுக்கணக்கான தீவிரவாத இயக்கங்கள் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க இராணுவத்தின் மேல நம்பிக்கை வைக்கலாம். இந்த இடத்துலையுமே கூட, இந்தியாவிலையுமே கூட பல நூற்றுக்கணக்கான தீவிரவாத முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கும். அதை பத்தி இராணுவம் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, பேசவும் கூடாது. அப்போதான் அந்த தீவிரவாதிகள் தோல்வியை அடைவாங்க. அப்பதான் அவங்களால நமக்கிட்ட ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தாம இருக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய இராணுவம் ஏன் இத்தனை நாளா எதுவுமே செய்யாம இருக்காங்க அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல கோவப்படுறதோ, அவங்கள கேள்வி கேட்கறதோ ரொம்ப ஒரு அபத்தமான புரிதலற்ற மனநிலை. இப்ப இராணுவம் தீவிரவாத முகாம்களையும் இராணுவ முகாம்களையும் மட்டுமே குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அடுத்ததாக இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய உத்தி என்னவா இருக்கும்னா, பள்ளிக்கூடங்கள்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, வழிபாட்டு தலங்கள்ல போய் மக்களா கலந்து ஒளிஞ்சிக்கிறது. அப்போ இராணுவம் இவங்களை அடிக்கும் பொழுது, அதோட சேர்ந்து பொதுமக்களும் அடிபடும் பொழுது, அது நம்ம நாட்டுக்குள்ளேயும் சரி, உலக அரங்கிலையும் சரி, பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுக்காக இவங்களை நகர்த்திட்டு போறதுதான் தீவிரவாதிகளுடைய அடுத்த கட்ட நகர்வா இருக்கும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு அரசை பிடிக்கிறது, அரசு அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிறதே வன்முறையில தான் நடந்துட்டு இருந்தது. அந்த பவர் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஸ்மூதா நடந்த ஒரு ப்ராசஸ் கிடையாது. இன்னைக்கு நாம ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் தேர்தலில் தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எந்த விதமான வன்முறையும் பண்ணாம அடுத்த பிரதமர் கிட்ட கையளிச்சுட்டு போறாங்க. ஆனா அன்னைக்கே நீங்க இருக்கிற பிரதமரையோ இருக்கிற ராஜாவையோ சுட்டு கொன்னா மட்டும்தான் நீங்க அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படிதான் உலகம் பூராவுமே இருந்தது. ஆனா அதுல இருந்து நாம எவ்வளவோ தூரம் முன்னேறி வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளால ஒரு பீஸ்ஃபுல் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் பண்ண முடியுது. ஆனா அதனாலதான் நம்ம நிறைய வன்முறைகளை பார்க்காததுனாலதான் இந்த மாதிரியான தீவிரவாத நடவடிக்கைகள் நம்மளுக்கு